ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அன்னம் சீரியலில் இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் வந்து பாப்பாவை காப்பாற்றணும்னு உள்ளே இறங்குறாங்க. ஆனால் அன்னம் தான் வந்து பாப்பாவை காப்பாற்றுறாங்க. இது எப்படி? அப்போ விக்ரமுக்கு உள்ளே போன விக்ரமுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விக்ரம் வந்து பாப்பாவை காப்பாற்றுறக்காக கீழே போகிறாங்க. கீழே போனால் விக்ரமும் ஒரு தடங்களில் வந்து தடுக்கி வந்து பாப்பா விஜி அதுக்கு மேலே விக்ரம் அந்த மாதிரி வந்து விக்ரம் வந்து கிடக்குறாங்க. இப்போது விக்ரம்னால விஜயும் பார்க்க முடியல, பாப்பாவையும் பார்க்க முடியல. அதே மாதிரி அப்போனா தெரிஞ்சுக்கோங்க, விஜயும் பாப்பாவும் இருக்கிறதுக்கு மேலே தான் விக்ரம் வந்து ஆழம் கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் விக்ரம்னால ப்ரீத்திங் நல்லா விட முடியுது. ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர் மூலமாக விக்ரம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் விக்ரமோட லைட் வந்து கீழே விழுந்துருது. இப்போ அந்த லைட் வந்து எங்கே விழுந்திருக்கு அப்படின்னா, விஜிக்கு முன்னாடி தான் அந்த லைட் விழுந்திருக்கு. அப்போவே விஜிக்கு தோணுது, யாரோ ஒருத்தவங்க நம்ம ரெண்டு பேரையும் நம்மளையும் பாப்பாவையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு விஜி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ விஜிக்கு வந்து இப்போ பார்த்தா வந்து பாப்பாவுக்கு கிட்ட வந்து பாம்பு இருக்குது. விஜயினாலையும் இப்போ பாப்பாவை காப்பாற்ற முடியல, என்ன ஆக போகுதுங்கிறதே தெரியாமல் வந்து இருக்குது. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம விக்ரமுக்கு வந்து இந்த மாதிரி கயிறு அந்து விக்ரமும் விஜிக்கு மேலே இருக்கிற ஒரு பாறையில் விழுந்துட்டாங்க. லைட் இல்லாதனால இருட்டுனால விஜி எங்கே இருக்காங்க, பாப்பா எங்கே இருக்காங்கங்கிறது விக்ரம்னால பார்க்க முடியல. விஜிக்கும் பாப்பாவுக்கும் மேலே யார் இருக்காங்கிறதையும் பார்க்க முடியல. இப்படி போயிட்டுருக்க சுச்சுவேஷனில் தான் அண்ணன் வந்து கேமராவை செக் பண்ணலாம், கேமராவில் வந்து என்ன தெரியுதுன்னு பார்க்கலான்னு செக் பண்ணும்போது தான் தெரியுது, விக்ரம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்க, விஜய் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்க, பாப்பா பாம்பிக்கிட்ட இருக்கிறது தெரிய வருது. இப்போ அண்ணனுக்கு வேறு வழியே கிடையாது. ஒன்று கார்த்திக் காப்பாற்றணும், இல்லை அண்ணன் காப்பாற்றணும். ஏன்னா 3 உசுறு உள்ளே கிடக்கு, குகைக்குள்ளே 3 உசுறு கிடக்கு. 3 உசுறு போக தயாராக இல்லை. அப்போ 3 உசுரை காப்பாற்றணும்னா ஒரு உசுரை பணைய வைக்கணும். கண்டிப்பாக மேலே இருக்கிற யாரும் பணைய வைக்க மாட்டாங்க. நம்ம கார்த்தியை போக சொன்னால் கார்த்தி வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும். குடும்ப கார்த்தி கண்ணு முன்னாடி வருது. கார்த்தி இல்லைன்னா மொத்த குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆயிரும். அதாவது நம்ம அண்ணன் கார்த்தி குடும்பத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து கார்த்தி வந்து சொல்லியிருந்தாங்களே, எனக்கு வந்து நிலா பாப்பாவை காப்பாற்றணும்னு என் மனசு துடிக்குது, ஆனால் எனக்கு என் குடும்ப கண்ணுக்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் நம்ம அண்ணன் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, அப்போ கார்த்தி வேண்டாம், நம்ம போயிட்டு அந்த மொத்த 3 உசுரையும் நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு அண்ணன் வந்து முடிவு பண்ணுறாங்க அந்த கேமராவில் பார்த்துட்டு. ஏன்னா வந்து வேறு டைம் இல்லை, பாப்பா கிட்டே பாம்பு இருக்குது, பாம்பு பசியில் இருந்து பாப்பான்னா லபக்குன்னு வந்து முழுங்கிடும். ஸோ டைம் இல்லாதனால நம்ம அண்ணன் யோசிச்சுட்டு சரி ஓகே பாப்பா நம்மளே காப்பாற்றலன்னு சொல்லிட்டு குகைக்குள்ளே போகிறாங்க. பாப்பா பாம்பு கரெக்டாக வந்து ஸ்மெல் பண்ணி வரும்போது பாப்பாவை அண்ணன் வந்து தூக்கிட்டு குகையிலேருந்து எல்லாருமே, உங்களுக்கே தெரியுமே இந்த ப்ராசஸ், பையை இழுங்க, ஸ்லோவாக இழுங்க, கயிறை விடுங்க, அந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் வந்து நடந்துருந்தால் நம்ம அண்ணன் வந்து பாப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி வந்து மேலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ பாப்பாவை பார்த்து யார் இந்த பக்கம் பார்த்தா நம்ம விக்ரமோட மாமா வந்து விக்ரமோட அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து விக்ரம் பார்க்குறக்காக வராங்க. போலீஸ் வந்து அவங்களே அலோவ் பண்ணாமல் இல்லை மேடம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ரொம்ப வேண்டியவங்க, விக்ரம்னு ஒருத்தவங்க உள்ளே போனாங்க, அவங்களோட அம்மா தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே போலீஸ் சரி மேம் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ரம்யாவும் சரவணன் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா அந்த ரெசார்ட்டில் இருந்து மொத்த பேரும் எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சரவணன் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா சரவணன் தான் போயிட்டு ரம்யா கிட்ட சொல்கிறாங்க, அந்த பாப்பா குழிக்குள்ள விழுந்துச்சுன்னு சொன்னோம்ல, அந்த பாப்பா ரொம்ப ஆழமான குழிக்குள்ள விழுந்திருக்கும் போல், அந்த பாப்பா தான் விழுந்தான்னு பார்த்தா நம்ம கூட ஒருத்தவன் சண்டை கட்டுவான்ல அவனும் குழிக்குள்ளே இருக்கானா. அவங்க அம்மா போய் பார்க்குறாங்க, அவங்க அம்மா அதுக்கு தான் போகிறாங்க. வாங்க மேடம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில மேடம், வாங்க நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணனும் ரம்யாவும் ஒரு பக்கம் கிளம்பி எடுத்துட்டு அவங்களும் பார்க்க வராங்க. பார்த்தா தான் தெரியுது, அடுத்து நம்ம அண்ணன் வந்து ரெஸ்கியூ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கிறது. குளிக்கல போய் பாப்பா தூக்க ரெடி ஆனாங்களே, இப்போ பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரம்யா சரவணன் வந்து வந்ததுக்கப்புறம் தான் அண்ணன் வந்து ரெஸ்கியூ ட்ரெஸ் போட்டு நிற்கிறது. உடனே ரம்யா வந்து யோசிக்கிறாங்க, அவ்வளோதான் இவளும் வந்து எப்படியாச்சும் இவனும் உள்ளே போயிடுவா, இவ சோழி முடிஞ்சு இனிமேல் வந்து நம்மளுக்கு தொல்லையே கிடையாது, மொத்த குடும்பத்தையும் நம்மளே ஆட்டி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு ஒரு கணக்கு. ஏன்னா வந்து அண்ணன் வந்து போகிறாங்க, செத்து போயிடுவாங்க, அப்போ அடுத்து ராஜரீகம் யார், நம்ம ரம்யா தானே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அண்ணன் தான் ஹீரோயினி ஆச்சு, அண்ணனுக்கு தான் எதுவும் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணன் வந்து கீழே போனாலும் பாப்பா வந்து தூக்கிட்டு வந்தோடனே ரம்யாவுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா எத்தனையோ பேர் தூக்க போயிட்டு உள்ளே 3 உசுறு கிடக்கு, ஆனால் இந்த அண்ணன் எப்படி இவ்வளோ ஈஸியாக தூக்கிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி. அண்ணன் வந்து கயிறை கட்டி உள்ளே போகும்போதே நம்ம விக்ரம் வந்து
எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து குகைக்குள்ளேயே மேலேருந்து அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே அண்ணன் வந்து சரி சார் உங்களுக்கு எதுவும் ப்ரீத்திங் இஷ்யூ இல்லை, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே நான் நல்லா தான் இருக்கேன் அண்ணன், எப்படியாச்சும் பாப்பாவை மட்டும் காப்பாற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் காப்பாற்றுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜயும் அப்படியே கீழே இறங்கி வரும்போது விஜயும் அந்த பறையில் இருக்கிற விஜயும் அண்ணத்தை பார்க்குறாங்க. அண்ணத்தை பார்த்துட்டு அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, எப்படியாச்சும் பாப்பாவை காப்பாற்றணும், பாம்புக்கிட்ட இருக்கா அண்ணா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் காப்பாற்றுறேன் விஜய், நீங்கள் பொறுமையாக இருங்க, நான் காப்பாற்றுறேன், அதான் கீழே வரைக்கும் வந்துட்டேன்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னோடனே விஜயும் சரி அண்ணா நான் எதுவும் பண்ணல, நீ பாப்பாவை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம அண்ணமும் பாப்பாவை தூக்கிட்டு மேலே போனோடனே தான் நம்ம ரம்யாவுக்கு செம ஷாக்கில் என்னடா இத்தனை பேர் முயற்சி பண்ணி அந்த பாப்பாவை காப்பாற்ற முடியல, அண்ணன் வந்து எப்படா இப்படி காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஷாக் ஆகிட்டு சும்மா விடுவாங்களோ. அதுக்கப்புறம் தான் அண்ணன் வந்து யோசிக்கிறாங்க எப்படியாச்சும் வந்து விஜயை இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திரும்பியும் பாப்பாவை விட்டுட்டு பாப்பாவை விடும்போது யாருன்னா நம்ம விஜயோட அம்மா வந்து பாப்பாவை தூக்கி கொஞ்சுறாங்க. ஐயோ என் செல்லக்குட்டி கிடச்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி. அதோட தான் பாப்பா அழுகுது, அம்மா 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 கீழே இருக்காங்க, அம்மா கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. அப்போ தான் வந்து நம்ம விக்ரமோட மாமாவுக்கும் விக்ரமோட அம்மாவுக்கும் ஒரே ஆச்சரியம். அப்போ பாப்பாவை காப்பாற்றியாச்சு, பாப்பாவோட அம்மாவும் கீழே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு யார் இவங்களோட அம்மான்னு தெரியலையே, நம்மளே இன்னும் வரைக்கும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. நிலாவோட பாட்டி அதாவது நம்ம விஜயோட அம்மா கிட்ட வந்துட்டு விக்ரமோட அம்மா வந்து கேட்குறாங்க பாப்பா மட்டும் இல்லையா, அப்போ பாப்பாவோட அம்மாவும் உள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம்மா பாப்பா விழுந்தோடனே இங்கே யாருமே வந்து பிள்ளையை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் உள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னு. அச்சோ இப்படி வந்து இத்தனை உஷர் இப்போ 2 பேர் கிடக்காங்களா, பாப்பாவோட அம்மாவும் என் பையனும் கிடக்காங்களா அப்படின்னோடனே ஆமாம்மா ஆனால் காப்பாற்றிடுவாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, பாப்பாவே காப்பாற்றிட்டாங்க, எல்லாருமே காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களை மன்னிச்சிருங்கம்மா, எங்களால் தான் வந்து உங்கள் பையனுக்கும் இப்படி ஒரு ஆபத்து அப்படின்னோடனே நீங்களாச்சும் சொல்லியிருக்கலாம்மா, என் பையன்னா எனக்கு அவ்வளோ உயிர், என் பையன் இல்லாமல் நான் கொஞ்சம் கூட பிரித்து இருக்கவே மாட்டேன், அவன் தான் என் உலகமே, இப்படி பண்ணிட்டீங்களேம்மா, இப்போ கவினுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், விக்ரமுக்கு இப்படி ஆனது, கவின் அப்பா எங்கன்னு இப்போ அழுதுட்டுருக்கான், நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா, உங்களுக்கு உங்கள் பேத்தி கிடச்சிட்டாங்க, ஆனால் வந்து உங்கள் பொண்ணு என்ன கிடைக்கல, இதே மாதிரி என்னோடய பையனும் எனக்கு கிடைக்கல, ஆனால் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பார்த்தா நம்ம அண்ணன் வந்து திரும்ப குகைக்குள்ளே இறங்குறாங்க. குகைக்குள்ளே இறங்கி விஜயை வந்து கைத்தாங்களாக தூக்குறாங்க. இப்போ தூக்குனதுக்கப்புறம் தான் விஜய் மேலே வந்ததுக்கப்புறம் தான் அந்த விக்ரமோட மாமாவுக்கும் அம்மாவுக்கும் செம்ம ஷாக்கு. அப்போ வந்து நிலா வந்து விஜயோட குழந்தை தானா, அப்போ நிலா வந்து விக்ரமோட குழந்தை தானா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ வந்து விக்ரம் வந்து மேலே வரணும், ஆனால் அதுக்கு முன்னாடியே விஜய்கிட்ட வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா விக்ரம் வந்து உள்ளே இருக்கிறது விக்ரம் தான், கவினோட அப்பா வந்து விக்ரம் தான், விக்ரமை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம விஜயோட அம்மா விஜய் வந்ததுக்கப்புறமாவே விஜயை கூட்டிகிட்டு நிலா பாப்பாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் தான் நம்ம விக்ரமும் எப்படியோ மேலே ஏறி வந்துடுறாங்க. விக்ரமுக்கு விஜயோட அம்மா தனியாக போயிட்டு நன்றி சொல்கிறாங்க. இப்படி தான் முடியும்னு நான் ஒரு கற்பனை கதையில் சொன்னேன். என்ன நடக்குதோ தெரியல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.